இங்க இருக்கதெல்லாம் பாத்தீங்கன்னா டிசைனர் ஷர்ட்ஸ். டிசைனர் ஷர்ட். ஆமா, பிரிண்டட் ஷர்ட்ஸ். ஓகே. இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்றேன். ப்ளஸ் இங்க இருக்கது எல்லாமே வந்து காட்டன் ஷர்ட்ஸ். ரெகுலர் வேர் ரஃப் யூஸ் பண்ணனும்னா இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு டிசைனுமே ஒரு ஸ்டைல்ல இருக்கும். கண்டிப்பா. இதெல்லாம் காட்டன். ஆமா, கீசா காட்டன். கீசா காட்டன் டிஃபரண்டா இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ. இதெல்லாம் தச்சு போட்டோம்னா சூப்பரா இருக்கும். இல்ல என்ன ரேஞ்சஸ் ப்ரோ உங்ககிட்ட? இந்த பிரிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மட்ட எம்ஆர்பி வந்து 350 ல இருந்து 2000 2200 300 வரைக்கும். வா, எவ்வளவு கிளாத் மெயினா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. லினன் பாத்தீங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லா இருக்குது எல்லாமே லினன் ஃபேப்ரிக்ஸ் தான். ஒயிட் நிறைய பேர் ரெகுலரா போயிட்டு இருக்க ஐட்டம் தான். இங்கேயும் ஒயிட் தான், இதுவும் ஒயிட் தான். ஒயிட்ல செல்ஃப் பிளைன் எல்லா வெரைட்டிஸுமே நம்ம ஒயிட்ல லினன் வச்சிருக்கோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு லினன்ல. லினன் பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். லினன் வந்து நம்ம மேக்ஸிமம் பெஸ்ட் பிரைஸ் என்ன பண்ண முடியுமோ அந்த பிரைஸ்ல இருந்து கொடுத்துருக்கோம். மினிமம் பியூர் 100% லினன் எடுத்தீங்கன்னா என்கிட்ட வந்து 500 rupees per மீட்டர்ல ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு கண்டிஷன் 10,000 rupees per மீட்டர் வரைக்கும் நம்ம ரேஞ்சஸ் வச்சிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா எக்மோர் பேண்டீன் ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி டிசைனர் ஸ்டுடியோ அந்த ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஃபேப்ரிக் ஷாப்பு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரெகுலராகவே வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இந்த ஷாப்போட லொகேஷன் ரொம்ப ஈஸி. ஸோ எக்மோர்ல பாத்தீங்கன்னா பேண்டீன் ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல நீங்க என்டர் ஆனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல ராம் மேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்கும். ஸோ அங்க பெரிய போர்டே இருக்கும், ஸ்ரீ சக்தி டிசைனர் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போர்டே இருக்கும். அந்த ராம் மேன்ஷனுக்குள்ள என்டர் ஆனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இந்த ஷாப் வந்து லொகேட்டா இருக்கு. இதோட எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு நான் கொடுத்துறேன். இல்ல அப்படின்னா கூகுள் மேப்ல போயிட்டு ஸ்ரீ சக்தி டிசைனர் ஸ்டுடியோ போட்டாவே போதும், டைரக்டா இந்த ஷாப்புக்கு வந்து நீங்க வந்துடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இங்க நீங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா எத்தனிக் வியர் நிறைய பேர் வந்து எத்தனிக் வியர் வந்து கேட்டிருந்தீங்க, டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எத்தனிக் வியர்ல வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு கஸ்டமைசேஷன் வந்து சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா இங்க ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டிச்சிங் மோர் தென் 35 years எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் வந்து இங்க வச்சு பண்றாங்க. நிறைய இதுல வந்து ஸ்டிச்சிங் எல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டீம் கூட தான் இங்க வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லினன், கீசா காட்டன் டிசைனர் ஷர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து யூனிஃபார்ம்ஸும் இங்க பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு யூனிஃபார்ம்ஸும் இங்க வந்து பல்க் குவான்டிட்டியில பண்ணி கொடுக்குறாங்க. நார்மலா ஒரு டைலர் வந்து யூனிஃபார்ம் இதுல பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன சாம்பிள் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா இவங்க வெல் எஜுகேட்டட் ஃபேஷன் டிசைன் பண்ணதுனால இவங்க வந்து உங்க லொகேஷனுக்கு வந்து அந்த லொகேஷன்ல எப்படி என்னென்ன இருக்கு எல்லாமே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாம்பிள் இது வந்து ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஒரு பிரசன்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்க சாம்பிள் பார்த்துட்டு நீங்க ஓகே பண்ணீங்கன்னா அதுக்கப்புறமா தான் ஃபேப்ரிக் எடுத்து ஸ்டிச் பண்ணி ஒரு யூனிஃபார்மா உங்களுக்கு பெட்டரா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேப்ரிக் ஸ்டுடியோக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ வீடியோல போயிட்டு என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, இவங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டிச்சிங் எப்படி பண்றாங்க டீடைலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ் ப்ரோ, நல்லா இருக்கேன். சோ ரொம்ப நாள் கழிச்சு வரோம். ஆமா, கண்டிப்பா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம பார்த்து. ஆமா. சோ நடுவுல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா மேரேஜ் சீசன்லாம் வரப்போகுது. அதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா எத்தனிக் வேர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எத்தனிக் வேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எத்தனிக் வேர் போய் பாத்துருவோம். கண்டிப்பா. ஏன்னா நம்ம நார்மலா எப்பவுமே இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆஃபர்ல இருந்து. பட் இந்த தடவை வந்து நம்ம எத்தனிக் வேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இது நான் உங்கள் கமல் ஸ்ரீ சக்தி டிசைனர் ஸ்டுடியோல இருந்து பேசுறேன். கண்டிப்பா பாப்போம் இன்னைக்கு என்ன டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ், என்ன நியூ வெரைட்டிஸ் எல்லாமே வந்திருக்குன்றத பாப்போம். ஓகே ப்ரோ, அதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் வீடியோ நம்ம பண்ணிருந்தோம், கிட்டத்தட்ட 1 hour வீடியோ. ஆமா, பாத்தீங்களா? ரொம்ப லென்த். பட் ஆனாலும் மக்கள் ஃபுல்லா பாத்தாங்க ப்ரோ, ஓரளவா பாத்தாங்க வீடியோ. சோ பார்த்து நிறைய பேர் பார்த்தாங்க. ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்தாங்க, ஸ்டோர் விசிட் பண்ணாங்க. நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நிறைய பேர் நீங்க ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதுவும் நீங்க மெயினா ஸ்டோருக்கு டைரக்டா வந்து விசிட் பண்ண சொன்னீங்க. அதனாலதான் வந்தோம் நிறைய பேர் சொன்னாங்க. ஓகே, லாஸ்ட் வீடியோல ஆஃபர்ஸ் நல்லா கொடுத்திருந்தீங்க. சோ மக்கள் சைடுல இருந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, வந்து மேரேஜ் சீசன்லாம் வரப்போகுது. அதுக்கு வந்து மேரேஜுக்கு தேவையான எத்தனிக் வியர் வந்து கொஞ்சம் நியூ கலெக்ஷன்ஸ், அதே மாதிரி ஸ்டிச்சிங், அதுல வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கேக்குறாங்க. கண்டிப்பா. இப்ப நம்ம டைலரிங், நம்ம இன்ஹவுஸ் டைலரிங் யூனிட் வச்சிருக்கோம். இங்கே கஸ்டமைஸும் பண்றோம். ஆமா, நம்ம ஸ்டிச்சிங் யூனிட் இங்கே இருக்கு. நம்ம இங்க கஸ்டமைஸும் பண்ணி தரோம். இப்ப வந்து லேட்டஸ்டா என்னன்னா ஸ்டிச்சிங்லயும் நம்ம ஆஃபர்ஸ் கொடுக்குறோம், டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஆடி மந்த் வரைக்கும், ஆடி நம்ம க்ளோஸ் ஆகுற வரைக்கும், இன்னும் இப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆடி க்ளோஸ் ஆகுற வரைக்கும் நம்ம இப்பல இருந்தே உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சரி, அப்போ அந்த கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு காட்டுங்க. அதை பத்தி இப்போ நியூ ஃபேப்ரிக் ஏதாச்சும் வந்திருந்தா அதுவும் காட்டுங்க.
டெஃபினட்டா இப்ப நம்ம அதை பத்தி பாத்துடலாமா? நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் உங்களுக்கு எத்தனிக் வேர்ல என்ன நல்லா பண்ணலாம்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்றேன். யூஸ்வலா வந்து எத்தனிக் வேர்னு பாத்தீங்கன்னா இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா பங்களா, குர்தா, ஷேவானிஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். அதுலயும் நம்ம வந்து பிளைன் ஃபேப்ரிக் எடுத்துட்டு உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம், எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிக்கலாம், யூனிக்கான ஏசிமெட்ரிக்கல் கார்மெண்ட்ஸும் பண்ணலாம். இண்டோ வெஸ்டர்ன் ஷேவானிஸ்ல வந்து ஏசிமெட்ரிக்கல் கார்மெண்ட்ஸும் பண்ணலாம், டிஃப்ரெண்டா பண்ணலாம். நீங்க டைரக்டா நம்ம ஸ்டோருக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. நான் நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம், என்ன மாதிரி பண்ணலாம்ன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மேரேஜுக்கு வரீங்கன்னா பிஃபோரா ஒரு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்க. நம்ம அந்த டைம்ல வந்து எக்ஸ்க்ளூசிவா அவங்களுக்கு டைம் ஸ்லாட் அலோகேட் பண்ணிட்டு அந்த டைம்ல அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபேப்ரிக் சஜஸ்ட் பண்ணி டிசைன் சஜஸ்ட் பண்ணி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து எல்லாமே அவங்களுக்கு கஸ்டமைஸ் பர்டிகுலரா ஒரு ஸ்லாட் ஒதுக்கி அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஷோர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ எத்தனிக் வேர் இருக்குல்ல ப்ரோ, இப்போ வந்து மேரேஜுக்கு வந்து அவங்க எத்தனிக் வேர் இது பண்றாங்க அப்படின்னா மோஸ்டா நீங்க எத்தனை நாளுக்குள்ள அது வந்து அவங்களுக்கு கொடுப்பீங்க அந்த எத்தனிக் வேர்? இப்ப வந்து மேரேஜ்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீ பிளான்டா இருக்கும். இப்ப நம்ம ரிலாக்ஸா நம்ம எல்லா ஒர்க்கும் பொறுமையா பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 days முன்னாடி வந்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பொறுமையா பிளான் பண்ணலாம். ஃபேப்ரிக்ஸ் என்னென்ன மாதிரி வேணும்னு நம்ம பிளான் பண்ணி ஆரி ஒர்க் எல்லாம் ஃபுல்லா வேணுமா, சின்ன லிமிட்டடா பண்ணலாமா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா ஆரி ஒர்க் கொஞ்சம் டைம் எடுக்கும். பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க பிஃபோரா வந்தாங்கன்னா நம்ம வந்து செமி ஸ்டிச்னு சொல்லுவோம், பினிஷ் பண்ணாம ஹேண்ட்லயே வந்து கார்மெண்ட் கட் பண்ணிட்டு ஹேண்ட்ல ஸ்டிச் பண்ணி ஒரு ட்ரையல் கொடுப்போம். சரி, அந்த ட்ரையல் எதுக்கு கொடுக்கணும், டைம் இருந்தா அந்த ட்ரையல் நம்ம பொறுமையா பார்த்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதெல்லாமே ரெக்டிஃபை பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட் எடுத்துட்டு வரதுக்காக ஒரு 15 to 20 days முன்னாடி வந்தாங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம பொறுமையா ரிலாக்ஸா பண்ணலாம், எந்த டென்ஷன்ஸும் இருக்காது. ஏன்னா ஒன்ஸ் எல்லா இடத்துலயும் போனீங்கன்னா ரஃபா அப்படியே அடிச்சு கொடுத்துருவாங்க. சப்போஸ் அதுல கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட என்ன பண்ண முடியும், நம்ம அதை ரீஒர்க் பண்ணாலும் அந்த ஃபிட் ஃபினிஷ் கிடைக்காது. அதனாலதான் வந்து நம்ம ஒர்க் ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்ல, டைம் ஜாஸ்தி கன்சியூம் பண்ணாலும் பரவாயில்லன்னு ப்ரொஃபஷனலா பண்ணுன்றதுனால நீங்க எனி டிசைனர் ஸ்டுடியோ ப்ரொஃபஷனல் நல்ல ஹை அண்ட் டிசைனர் ஸ்டுடியோஸ் போனீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ட்ரையல் கொடுப்பாங்க, ஹேண்ட் ஸ்டிச்டு ட்ரையல் கொடுப்பாங்க. கொடுத்து ஃபிட் எல்லாம் பர்ஃபெக்ட்டா வருதான்னு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் அவங்க ஆக்சுவல் ஃபேப்ரிக்ல நம்ம ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப நம்மளும் இங்க பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஓகே சரி ப்ரோ, பார்த்தலாமா ஃபேப்ரிக்ஸ்? பார்த்தலாமா? ஷூர் ப்ரோ. இது எல்லாமே ஃபுல்லா மிரர் அண்ட் சமிக் ஒர்க் ஃபேப்ரிக்ஸ். ஓகே. எத்தனைக்கு இதுல நீங்க இண்டோ வெஸ்டர்ன் குர்தாஸ் இல்ல இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே. அண்ட் லாங் குர்தா, ஷார்ட் குர்தா, பங்களா இந்த மாதிரி எல்லா ஸ்டைலும் பண்ணிக்கலாம். பிளஸ் இதுல வந்து என்னன்னா லெகங்காஸும் பண்ணிக்கலாம். ஆமா, இப்போ எஸ்பெஷலா வந்து மேரேஜுக்கு எல்லாம் வராங்கன்னா ஒரே மாதிரி ஃபேப்ரிக் யூஸ்வலா வந்து எப்ப பார்த்தாலும் வெளிய லெகங்கா எடுத்துட்டு இங்க வந்து ஷேவானி இதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம பண்ண வேண்டாம்னா இதுலயே நம்ம லெகங்காக்கும் ஒர்க் பண்ணலாம். லெகங்கா பண்ணிட்டு அவங்களுக்கு 2 பேருக்குமே ஒரே ஃபேப்ரிக்ல பண்ணலாம். க்ரூம் அண்ட் பிரைடுக்கு 2 பேருக்குமே ஒரே ஃபேப்ரிக்ல பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் நல்ல காம்போவா இருக்கும், அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். இப்ப இதுலயும் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஹேண்டில் பண்றது, ஸ்டிச்சிங்ல வந்து ஹேண்டில் பண்றதே ரொம்ப டஃபஸ்ட் ஒர்க். இதெல்லாம் ரொம்ப பார்த்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா லைட்டா நீங்க இப்படி பண்ணலே ஸ்டிச் ஆகும். அதான் ரொம்ப சாஃப்டா இருக்கு ஃபேப்ரிக் சாஃப்ட் இருக்கும். இதெல்லாம் பண்றதுக்கு தான் நம்ம கஸ்டமைஸ்டு டிசைனர் ஸ்டுடியோல பண்றோம். ஏன்னா நார்மல் டைலர்ஸ்ல இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு பர்சன்ஸ் வச்சிருக்கோம், அவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் நம்ம ஹேண்டில் பண்றோமே. கண்டிப்பா இதை ஹல்திக்கு பண்ணிக்கலாம். யூஸ்வலா ஹல்திக்கு பிளைன் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப ஒர்க் பண்ணியே நம்மகிட்ட இருக்கு. ஓகே. இது நல்ல எலிகண்டா இருக்கும், பேஸ்டல் ஷேடு. ஓகே, இது பாருங்க, சூப்பர். ஃபுல்லி ஒர்க், த்ரெட் அண்ட் மிரர் ஒர்க். இதெல்லாம் கம்ப்ளீட்டா ஒர்க், ஃபேப்ரிக் ஃபுல்லாவே ஒர்க். இது ஆக்சுவலா வந்து ஆம்ப்ரே ஸ்டைல்னு சொல்லுவாங்க. டபுள் டோன். ஆமா, ஆம்ப்ரேன்னு சொல்லுவோம் இந்த டைப் ஆஃப் ஃபேப்ரிக். கலர் நல்லா இருக்கு ப்ரோ. இதெல்லாம் நல்ல ஹெவி கிராண்டா இருக்கும். நல்லா இருக்கு. இதையும் நம்ம இன்னும் எலிகண்டா பண்ணனும்னா நம்ம இதுக்கு மேலயும் கிராண்டா பண்ணலாமா? இதுக்கு மேலயும் ஒர்க் பண்ணலாம் நம்ம. ஓகே. இதுக்கு மேலயும் நம்ம ஹேண்ட் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி இப்ப இது வந்து கேலக்ஸின்னு சொல்லுவோம், ஷூட்டிங் ஃபேப்ரிக்ஸ். ஓகே. ஜஸ்ட் இது வந்து கேலக்ஸி ஃபேப்ரிக்னு சொல்லுவோம். இது என்னன்னா இதுல நீங்க ஆரி ஒர்க், மிரர் ஒர்க்கும் பண்ணலாம். இதுல சூட்ஸ் பண்ணிக்கலாம், டக்ஸிடோஸ் பண்ணிக்கலாம். எலிகண்டா இருக்கும். இதுதான் டக்ஸிடோ ஸ்டைல். அதுல ஆரி ஒர்க் கூட பண்ணிருக்கு பாருங்க. ஓகே, இது ஒரு சாம்பிளா? ஆமா, ஃபுல்லா கிராண்டா வேணும் கூட பண்ணிக்கலாம்ல. ஆமா, இந்த ஆக்சுவலா இந்த கிளையன்ட் வந்து கொஞ்சம் சிம்பிளா வேணும்ன்றதுனால நம்ம கொஞ்சம் சிம்பிளா பண்ணிருக்கோம். ஓகே. உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோ அதை மீட் பண்ற அளவு நம்ம ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி இப்ப இது வந்து ஸ்வேடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா லெதர் மாதிரியே இருக்கும். இதுவும் கொஞ்சம் யூனிக்கான ஃபேப்ரிக்ஸ் தான். ஓகே.
டிஃபரெண்டா இருக்கு ஃபேப்ரிக். ஆமா, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். கண்டிப்பா. இப்ப வந்து நம்ம இந்த பிளெயின் சாட்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல நான் உங்களுக்கு பிளேசர் வந்து சும்மா சாம்பிளிங் நம்ம கொஞ்சம் வச்சிருக்கோம். அதையும் நான் காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் வந்து பாருங்க பிளேசர். ஓகே. இது வந்து ஒன்லி பிளேசர் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்ல பேண்ட் 2 பீஸ் செட் 3 பீஸ் பிளேசர் இந்த மாதிரி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு சாம்பிள் பாருங்க. இதெல்லாமே ஜஸ்ட் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம், சாம்பிளிங்காக காட்டுறேன். இது பாருங்க. ஓகே, இதெல்லாம் கஸ்டமரோடது. ஆமா, இதெல்லாம் கஸ்டமருக்கு ரெடி டு டெலிவரி. ரெடி டு டெலிவரி முடிஞ்சது. ஆமா, இது வந்து என்னன்னா இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் லினன்ல ஜாக்கெட். ஆமா, ஓகே. இதுவும் நம்ம சாம்பிள்ஸ் பண்ணிருக்கோம், லினன் ஜாக்கெட்ஸ் இதெல்லாம். ஓகே, இந்த மாதிரி டிஃபரெண்டா பண்ணலாம். இது வந்து கேஷுவல் வேர் பிரிண்டட் ஜாக்கெட்ஸும் பண்ணிக்கலாம். யாருக்கு எப்படி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இது வந்து ஹான்ஸ் ட்ரூத்னு சொல்லுவாங்க இந்த டிசைன் பேரு. ரொம்ப யூனிக்கா இருக்கும். கண்டிப்பா யூனிக்கா நல்லா இருக்கும். ஓகே, இதுலயே வந்து இன்னும் சின்ன சைஸ் ஹான்ஸ் ட்ரூத் இருக்கு. அது இது வந்து பாத்தீங்கன்னா ரேமன்ஸோடது. இதுல கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 10 to 15 கலர்ஸ் இருக்கு. ஓகே, இந்த ஃபேப்ரிக்ல மட்டுமே. ஓகே. சோ இப்போ ஸ்டிச்சிங் அது எப்படி ப்ரோ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டிச்சிங் யூனிட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸ்டிச்சிங் யூனிட் பாத்தீங்கன்னா நம்ம இன்னவுஸ் ஸ்டிச்சிங் யூனிட் தான் வச்சிருக்கோம். நம்ம மாஸ்டர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான். அவர் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணிருக்காரு. மூவிஸ்ல, பெரிய பெரிய டிசைனர் ஸ்டுடியோஸ்ல, எல்லா ஹை அண்ட் ஸ்டோர்ஸ்லயும் ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் தான் இப்ப நம்ம கூட நம்ம டிசைனர் ஸ்டுடியோல அவர் தான் மாஸ்டர் ஒர்க் பண்றாரு. குருபாதம் அவர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா ஒர்க்கும் இப்ப அவர் தான் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. கஸ்டமர் ஹேண்டில் பண்றதுல இருந்து எல்லாமே அவர் தான் பாக்குறாரு. பிளஸ் எப்ப வந்தீங்கன்னாலும் மார்னிங் 9:30 to நைட் 8 o'clock வரைக்கும் நம்ம ஸ்டோர்ல எப்பவுமே அவைலபிள் இருப்பாரு. நான் இருக்கணும் இல்லையோ மாஸ்டர் எப்ப வேணும் இருப்பாரு. நீங்க எப்ப வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன தேவையோ ஈச் அண்ட் எவ்ரி திங் டீடைலிங் கேட்டுதான் அவர் எந்த ஆர்டர்ஸையும் வந்து எடுப்பாரு. உங்களுக்கு சின்ன சின்ன ரெக்யர்மெண்ட்ஸ் கூட பட்டன் எனக்கு இதான் வேணும் ஸ்பெசிபிக்கா நீங்க என்ன சொன்னாலும் என்ன கேட்டீங்கன்னாலும் எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச் நோட் பண்ணிட்டு அவர் ஆர்டர்ஸ் எடுத்துப்பாரு. உங்களுக்கு கஃப் வந்து 2 inches தான் வேணும், எனக்கு 2.5 inches தான் வேணும், காலர் எனக்கு இந்த மேண்ட்ரின் காலர் வேணும், இல்ல ஸ்பிட் காலர் வேணும், இல்ல பாயிண்ட் காலர் வேணும், நீங்க என்ன சஜஷன்ஸ் சொன்னீங்கனாலும் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் கிளியரா நோட் பண்ணிப்பாரு. ஏன்னா அவருக்கு 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவரால் வெல் நாலேஜ் பர்சன்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணிப்பாரு. உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் கரெக்டா நம்ம பண்ணி கொடுத்துருவாரு. ஓகே ப்ரோ, இப்போ வந்து நீங்க ஸ்டிச்சிங் யூனிட் பத்தி சொல்லிருக்கீங்க. இப்போ வந்து ஃபேப்ரிக் வந்து உங்ககிட்ட எடுத்தாதான் நீங்க ஸ்டிச்சிங் பண்ணுவீங்களா, இல்ல கஸ்டமர் கிட்ட ஆல்ரெடி ஃபேப்ரிக் இருக்கு பட் அவங்க ஸ்டிச்சிங் பண்ணணும் சோ பண்ணலாமா உங்ககிட்ட? அப்படிலாம் இல்ல பிரதர். ஸ்டிச்சிங்ன்றது இட்ஸ் செப்பரேட். நீங்க வெளி ஸ்டோர்ல இருந்து எடுத்துட்டு வந்தாலும் நம்ம இங்க ஸ்டிச்சிங் பண்ணுவீங்க. ஆமா, நீங்க எங்க இருந்து ஃபேப்ரிக் இல்ல நான் ஒரு 2 months முன்னாடி எடுத்தேன், 3 months முன்னாடி எடுத்தேன், இல்ல நான் வெளியே எடுத்துட்டு வந்தனாலும் நம்ம பண்ணுவோம், பண்ணாமலாம் இருக்க மாட்டோம். பட் இப்ப எக்ஸ்பெஷலா நம்ம ஸ்டோரோட கிளைண்ட்ஸுக்குன்னு நம்ம என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறோம்னா, இப்ப நம்ம ஸ்டோர்ல எடுக்கிற ஃபேப்ரிக்கா ஸ்டிச்சிங்ல 10% அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறோம். அடிஷனல், ஆமா, அந்த பெனிஃபிட் நம்ம கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்குறோம். பிளஸ் வந்து இங்க எத்தனிக் வேர்ல எல்லாத்துலயும் இப்ப பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் இன்னும் உங்களுக்கு இன்னும் நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. நம்ம அடுத்தடுத்து நம்ம மேரேஜ் சீசன்லாம் வரதுனால நிறைய கலெக்ஷன் வந்துட்டே தான் இருக்கு டே பை டே. பிளஸ் இப்ப என்ன லேட்டஸ்ட் ஆஃபர்னா என்ன எம்ஆர்பி இருக்கோ அதுல இருந்து 20% டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபேப்ரிக்ல. ஆமா, ஃபேப்ரிக்ல வந்து 20% எம்ஆர்பில 20% டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பிளஸ் அடிஷனலா வந்து நம்ம ஸ்டோரோட ஃபேப்ரிக்கா இருந்தா ஸ்டிச்சிங்லயுமே 10% டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. நான் மறுபடியும் நீங்க வெளியே இருந்து எடுத்துட்டு வந்தாலும் நம்ம அதையும் பண்ணி கொடுப்போம், பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். ஓகே ஓகே. ஆனா அதுல டிஸ்கவுண்ட் கிடையாது, அது நார்மல் ரேட். இப்ப எஸ்பெஷலா நம்ம ஸ்டோரோட கிளையண்ட்டுக்குன்னு ஒரு பிரிவிலேஜ் கொடுக்கணும்ல, அதுக்காக அடிஷனலா நம்ம 10% கொடுக்குறோம் நம்ம ஸ்டோரோட ஃபேப்ரிக்கா இருந்துச்சுன்னா. ஓகே, பட் நம்ம யாருக்கும் பண்ண மாட்டோம்லாம் சொல்ல மாட்டோம். நமக்கு தேவை கஸ்டமர்ஸ் நமக்கு ரெகுலரா வரணும். கஸ்டமர்ஸ் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம அந்த ஸ்டோர்ல இருந்து ஸ்டேஜ் பை நம்ம டெவலப் ஆகி வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் கஸ்டமர் சப்போர்ட்ஸ் தான். அவங்க ரெகுலரா வரதான் நமக்கும் நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இம்ப்ரூவ் பண்ணாதான் அடுத்தடுத்து நமக்கு அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். அதனால அவங்களுக்கு எதுவும் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். முடிஞ்சதும் என்னால மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, அதே மாதிரி இப்போ எத்தனிக் வேர் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து கண்டிப்பா நேர்ல வரணுமா? சில கஸ்டமரால நேர்ல வர முடியாது. அவங்களுக்கு எத்தனைக்கு வேறு வேணும்? அவங்க எப்படி நீங்க ஆன்லைன்ல பண்ணுவீங்களா? அது எப்படி? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். ஓகே, என்னதான் ஆன்லைன்ல பார்த்தாலும் ஜஸ்ட் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாக்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட், ரைட்? ஓகேவா? அதனால ஸ்டோருக்கு வந்து ஃபேப்ரிக் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து எடுங்க. என்கிட்டன்னு இல்ல, நீங்க எந்த ஸ்டோருக்கு போனீங்கனாலும் என்ன எடுக்கணும்னாலும் டைரக்டா ஸ்டோருக்கு போங்க. ஓகே, ஸ்டோருக்கு போய் இந்த ஸ்டோர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்க சொல்லதான் அதோட வொர்த்தே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா.
அதனால நீங்க எந்த ப்ராடக்ட் இல்லை, எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஜஸ்ட் ஸ்டோருக்கு ஒன்ஸ் போய் விசிட் பண்ணுங்க, விசிட் பண்ணி பாருங்க. அப்பதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டோரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். பெட்டரா இருக்கும், அது டெஃபினட்டா பெட்டரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதோட ஸ்டோருக்கு போனீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். ஓகே ப்ரோ, எத்தனைக்கு வேர் பார்த்துட்டோம். இப்போ என்ன கலெக்ஷன் இப்போ எல்லாமே லினன் கலெக்ஷன் ப்ரோ. லினன் பாத்தீங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே லினன் ஃபேப்ரிக்ஸ் தான். கம்ப்ளீட்டா ஒயிட்ல பாத்தீங்கன்னா ஒயிட் நிறைய பேர் ரெகுலரா போய்கிட்டு இருக்க ஐட்டம் தான். இங்கேயும் ஒயிட் தான், இதுவும் ஒயிட் தான். ஒயிட்ல செல்ஃப், பிளைன் எல்லா வெரைட்டிஸுமே நம்ம ஒயிட்ல லினன் வச்சிருக்கோம். இது இருக்கு பாருங்க, செக் பிளைன்ஸ், செக்டு ஸ்ட்ரைப்ஸ், பிரிண்ட்ஸ் இருக்கு. இந்த சைடும் லினன்ஸ் தான், இந்த சைடும் லினன்ஸ் தான். எல்லாமே லினன்ஸ். இந்த மாதிரி ரோல்ஸும் கிட்டத்தட்ட நமக்கு ஸ்டாக்ல இருக்கு. அதையும் இப்ப நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண ஸ்பேஸ் இல்ல, அதனால அப்படியே வச்சிருக்கோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு லினன்ல. இப்ப லினன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். லினன் வந்து நம்ம மேக்ஸிமம் பெஸ்ட் பிரைஸ் என்ன பண்ண முடியுமோ அந்த பிரைஸ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். மினிமம் பியூர் 100% லினன் எடுத்தீங்கன்னா என்கிட்ட வந்து 500 rupees per மீட்டர்ல ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு கண்டிஷன் 10,000 rupees per மீட்டர் வரைக்கும் நம்ம ரேஞ்சஸ் வச்சிருக்கீங்க. ஓகேவா? 500ல ஸ்டார்ட் பண்ணி 10,000 வரைக்குமே நம்ம ரேஞ்சஸ் வச்சிருக்கோம். நீங்க ஸ்டோருக்கு வந்து பாருங்க, என்ன ஃபேப்ரிக் வேணும் பாருங்க, எது வேணும்னு பாருங்க, என்ன பிரைஸ் பண்ண முடியுமோ வாட் எவர் நான் பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். சரி, ஓகே. லினன்ல இப்ப கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா? லினன்ல பார்த்தலாம் ப்ரோ கலெக்ஷன்ஸ். ஒயிட்ல பாத்தீங்கன்னா சொன்னேன்ல உங்களுக்கு, ஒயிட்ல செல்ஃப் டிசைன்ஸ். ஓகே, இது எல்லாமே ஒயிட்ல வந்து செல்ஃப் டிசைன்ஸ். ஓகே, உங்களுக்கு இருங்க சிங்கிளா காட்டும், தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு, வேற வேற டிசைன்ஸ் காட்டுறேன் பாருங்க. ஓகே, இதுவும் ஒயிட்ல செல்ஃப் தான். ஓகே, இதுவும் ஒயிட்ல செல்ஃப் தான். ஓகே, டிசைன்ஸ் எல்லாம் இதுல தெரியும், நல்லா தெரியும் பாருங்க. ஓகே, இது வந்து பிளைன் ஒயிட். இது பிளைனா? பிளைன் ஒயிட். ஓகே, இப்ப கலர்ஸ் காட்டுறேன் பாருங்க. நம்ம ஆன்ஸ் டூத்னு சூட்ல பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுவும் ஓகே லினன்லயும் அந்த மாதிரி இருக்கு. இதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கலர்ஸ் இருக்கு. ஓகே, எல்லா கலர்ஸும் இப்ப காட்ட முடியாது, ஜஸ்ட் நான் சாம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறேன். நீங்க ஸ்டோர்ல வந்து பாருங்க. இதுக்குதான் நம்ம எப்பவுமே சொல்றோம், டேரக்டா ஸ்டோருக்கு வாங்க. எல்லாத்தையும் நம்ம வீடியோல காட்ட முடியாது, கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ண முடியாது. அதனால லினன்லயே இங்க பாருங்க, மிரர் ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க், இதெல்லாமே ஓகே ஓகே டிஃபரெண்டா இருக்கும். இதெல்லாம் வந்து பிரீமியமா இருக்கும். ஓகே, அதுலயே ஒன் மோர் கலர்ஸ். ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கு. பிரிண்டட். ஓகே, நல்லா இருக்கு பாருங்க. இதெல்லாம் லினன் கலெக்ஷன்ஸ். டாபி, லினன்ல டாபி. ஓகே, பாருங்க த்ரெட் ஒர்க் இதெல்லாமே. இந்த பிரிண்ட் பாருங்க, இதெல்லாம் வந்து டிசைனர் வேர் பிரிண்ட், ஜியோமெட்ரிக்கல் டிசைன்ஸ். ஓகே, இது வந்து அரவிந்த் லினன் ஸ்டைப்ஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. கலெக்ஷன்ஸ்லாம் யூனிக்கா இருக்குங்க. லினன் நிறைய இடத்துல பார்க்காத கலெக்ஷன்ஸ் இங்க பார்க்கலாம். டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே. லைன்ஸ் பாருங்க, அந்த பக்கம் இருக்குது எல்லாமே லினன்ஸ் தான். எல்லாமே லினன்ஸ் தான், கம்ப்ளீட்டா லினன். இதெல்லாம் பிளைன் தான். ஆமா, இதெல்லாம் பிளைன். ஓகே, ஷூட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, 500ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 10,000 வரைக்கும் இருக்கு. ஆமா, ஓகே. இப்போ மீட்டர் வந்து 500ல ஸ்டார்ட் பண்ணி 10,000 வரைக்கும் வச்சிருக்கோம். பிளஸ் என்ன ஒண்ணுன்னா, இது எல்லாமே எப்பயும் சொல்ற மாதிரி வித் பெருசு, மெஷர்மென்ட் கம்மியா எடுத்தா போதும். ஓ ஆமா, எப்பயும் நம்ம சொல்றதுதான், மெஷர்மென்ட்ஸ் கம்மியா எடுத்தா போதும், ஜாஸ்தி எடுக்க தேவையில்லை. இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பிளேசர்ஸ், ஃபார்மல் பிளேசர்ஸ், கேஷுவல் பிளேசர்ஸ், பேண்ட்ஸ், இந்த மாதிரி பர்பஸ்க்காக பண்றதுதான் ஷூட்டிங் வேர். உங்களுக்கு கார்ட்ரைஸுமே இங்க பாருங்க 20-30 கலர்ஸ் நம்ம கிட்ட. இதுலயுமே வந்து நம்ம ஜாக்கெட், பிளேசர்ஸ் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். டிராவலிங் ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரியும் பண்ணலாம். வாட் எவர் நீங்க பிசினஸ் மீட்ஸ் போறீங்க, பிசினஸ் ரிலேட்டடா நீங்க போறீங்கனால ஃபார்மல் சூட்ஸும் பண்ணிக்கலாம். எல்லா டைப் ஆஃப் சூட்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, இது கம்ப்ளீட்டா ஷூட்டிங். இது ஆமா, ஓகே, ஷூட்டிங் ஃபேப்ரிக் தான். இதுலயே உங்களுக்கு நான் ஜஸ்ட் காட்டுறேன் பாருங்க. ஓகே, இதுல என்ன ரேஞ்சஸ் ப்ரோ நம்ம கிட்ட இருக்கு ஷூட்டிங்ஸ்ல? ஷூட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 600ல ஸ்டார்ட் பண்ணி 3000 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, அதுவும் எம்ஆர்பி 600ல ஸ்டார்ட் பண்ணி 3000 வரைக்கும் இருக்கு. பிளஸ் இதுலயும் அதே ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எம்ஆர்பில இருந்து உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, 20% டிஸ்கவுண்ட். ஆமா, ஓகே. இதெல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இதெல்லாம் வந்து பிரீமியம் கலர். ஃபார்மல் சூட் பண்ணா ரொம்ப எலகண்டா இருக்கும். ஓகே, நாட்ச் கலர் வச்சு நம்ம ஃபார்மல் சூட் பண்ணலாம், சூப்பரா இருக்கும். ஓகே, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ரிச்சா இருக்கு. ஆமா, இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டான கலர்ஸ், ட்ரெண்டிங் கலர்ஸ். இந்த மாதிரி ஷேட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேன்சி கலர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, நல்லா இருக்கும். இதுல எல்லாம் சூட்ஸ் பண்ணா உங்களுக்கு யூனிக்கா காட்டும். அதே மாதிரி இதோ இருக்கு பாருங்க, இதெல்லாமே வந்து ஃபார்மல் கலர். ஓகே, ஃபார்மல் கலர்ஸ் நிறைய இருக்குங்க. அதான் ஷாப்பை விசிட் பண்ணனும், நீங்க சொன்ன மாதிரி ஷாப்பை விசிட் பண்ணனும். ஆமா,
டெஃபினட்டா நீங்க ஷாப் ஆமா. விசிட் பண்ணீங்கன்னா உள்ள வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாத்தீங்கன்னா எடுக்காம போக மாட்டீங்க. ஷூர். ஷோரா எடுக்காம போக மாட்டீங்க. கண்டிப்பா. டெஃபினட்டா ஏதாச்சும் நீங்க பர்ச்சேஸ் ஏதோ பண்ணுவீங்க. ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க தான் ஃபுல்லா. சும்மா பார்க்கணும்னு வந்தீங்கன்னா கூட டெஃபினட்டா இருக்க கலெக்ஷன்ஸ் ஏதாவது எடுத்துட்டு போவீங்க. சரி, ஓகே ஓகே. கேஷுவல் வேர் ம். இந்த மாதிரி. இது வந்து சோபர் ஸ்டைல். இது பாருங்க. ஒரு கிளாஸா ஒரு மைல்டான டோன்ஸ். ஓகே. இது எல்லாமே கேஷுவல் செக்கர் பிளேசர்ஸ், ம். ஜாக்கெட்ஸ், டிராவலிங் ஜாக்கெட்ஸ் ம். எல்லாமே பண்ணலாம். ஓகே. நிறைய நம்ம இப்ப சாம்பிளிங் பண்ணிட்டே தான் இருக்கும். டிஃப்ரெண்டா கஸ்டமருக்கு என்ன நீட் எப்படி வேணுமோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தந்துடலாம். ஷூர். அதுதான் வந்து இப்ப நம்ம அந்த கஸ்டமைஸ்டுன்னு நம்ம எதுக்கு அதை ஃபாலோ பண்றோம்னா, என்ன டிசைன் வெளியே மார்க்கெட்ல கிடைக்கல அந்த டிசைன் நம்ம பண்ணணும். அதான். டெஃபினட்டா வாங்க. உங்களுக்கு நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன மாதிரி வேணுமோ அந்த டிசைன்ஸை நம்ம அப்படியே பண்ணலாம். கண்டிப்பா. ப்ரோ என்னன்னா இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்ஸ் ஒரே மாதிரி யூனிஃபார்ம்ஸ் கேக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் பண்றீங்களா நீங்க? ஆமா, அது வந்து நம்ம ரீட்டைல் அவுட்லெட். யூனிஃபார்ம் வந்து நம்ம பல்கா குவான்டிட்டியா பண்ணிட்டு இருக்கோம். குவான்டிட்டியா? ஆமா, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ்க்கு, ஓகே, அதுக்கெல்லாம் இப்ப நம்ம வந்து பல்கா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அதுல என்ன மத்தவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் வந்து நெஃப்ட்ல ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கோம். நமக்கு நல்ல ஃபேஷனபிள் நாலேஜ் இருக்கிறதுனால யூஸ்வலா வந்து இந்த ஒர்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டைலர்ஸ் வந்து என்ன போவாங்க ஸ்கூல்ஸ் காலேஜ்ல என்ன சாம்பிள் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே பார்த்து ரெப்ளிகா பண்ணி கொடுத்துருவாங்க. சரி. பட் நம்ம வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்றது கிடையவே கிடையாது. நம்ம எப்படி ஒர்க் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் அவங்க பிளேஸுக்கு போவோம், அவங்க ஆம்பியன்ஸ், அவங்க லோகோஸ், என்ன மாதிரி கலர் தீம்ஸ் யூஸ் பண்றாங்க, இது எல்லாத்தையும் இன் அண்ட் அவுட் எவ்ரிதிங், ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி போட்டோஸ் எடுத்து, ரெஃபரன்ஸ் போட்டோ எடுத்து, என்ன மாதிரி எல்லாம் அவங்க ஒர்க் பண்றாங்க ஸ்டைல்ஸ் எடுத்து, என்ன மாதிரி அவங்க ஸ்பேஸ்ல ஒர்க் பண்றாங்க. இப்ப ஹோட்டல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கிச்சன்ல ஒர்க் பண்ற பர்சன்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னா அவுட்டோர் ஒர்க் பண்ற பர்சன்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னா சர்வ் பண்ற பர்சன்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல ஒர்க் பண்ற பர்சன்ஸ் இருப்பாங்க. அப்ப அதலையும் அனலைஸ் பண்ணி இந்த இடத்து கிச்சன்ல ஒர்க் பண்ற பர்சனுக்கு என்ன மாதிரி ஃபேப்ரிக் யூஸ் பண்ணலாம்ன்றத அனலைஸ் பண்ணிட்டு, என்ன மாதிரி டிசைன் அவங்க தீம், லோகோ, அந்த கலர் தீம் எல்லாம் வச்சு என்ன மாதிரி டிசைன் பண்ணலான்றத வந்து நாங்க ஒரு பிடிஎஃபா டிசைன் பண்ணி ரெடி பண்ணிடுவோம். கலர் தீம் அந்த இதெல்லாமே வச்சு ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணிடுவோம் பிடிஎஃபா. அந்த பிரசன்டேஷனை நம்ம வந்து பிரசன்ட் பண்ணுவோம். அதுல வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை பிக் பண்ணிப்பாங்க. நம்ம ஒரு ஸ்டைலுக்குமே ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்போம். அந்த இப்ப நீங்க ஆக்சுவலா ஹோட்டல்ஸ்க்கே எடுத்துட்டீங்கன்னா ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 3 டிசைன்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோம். அதுல எனக்கு டிசைன் 1 வேணும், 2 வேணும், 3 வேணும்னா எந்த டிசைன்ஸ் வேணுமோ அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி எஃப்எம்பிக்கு ஒரு 3 டிசைன் கொடுக்குறோம்னா அவங்க என்ன டிசைன், எந்த 1 or 2 or 3 எந்த டிசைன் வேணுமோ செலக்ட் பண்றாங்களோ அதை செலக்ட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் டோட்டலா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கு உண்டான ஃபேப்ரிக்கை சோர்ஸ் பண்ணிட்டு டைலரிங் ஸ்டிச்சிங் யூனிட்ல நம்ம அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி யூனிஃபார்ம் வந்து ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவோம். இவ்ளோ ப்ராசஸ் இருக்கு ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி. ஜஸ்ட் அந்த சாம்பிளை பார்த்து பண்ணாம நீங்க அது பார்த்துட்டு கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான். ஆமா, இதுல நாங்க வந்து டிசைன் அனலைஸ் பண்ணுவோம், டிசைனிங் பண்ணுவோம், பிளஸ் வந்து ஃபேப்ரிக்கோட அவங்க என்ன மாதிரி இடத்துல ஒர்க் பண்றாங்க, என்ன மாதிரி கிளைமேட்ல ஒர்க் பண்றாங்கன்றது முதற்கொண்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ஃபேப்ரிக் அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த ஃபேப்ரிக்கை சஜஸ்ட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஃபேப்ரிக்ல இருந்து ஸ்டிச்சிங்ல இருந்து நம்மளே பண்ணிடுவோம். டிசைனிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு ஈச் அண்ட் எவ்ரிதிங் நம்ம முடிச்சு ப்ராடக்ட்டா டெலிவரி பண்ணிடுவோம். இதுக்குன்னு யூனிஃபார்முக்குனே தனியா நம்ம வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கு. பல்கா தான் பண்ணுவீங்க? ஆமா, நம்ம பல்கா பண்ணிட்டு இருக்கோம். சூட்ஸ் ஒரு 50 சூட்ஸ் வேணும், 100 சூட்ஸ் வேணாலும் நம்ம பல்கா பண்ணலாம். யூனிஃபார்ம்ஸ் கூட இப்ப எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிளேசஸ் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரியும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். யூனிஃபார்ம் எங்கெங்கெல்லாம் யூட்டிலைஸ் ஆகுமோ, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ், அதே மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ், எம்என்சிஸ், ஈவன் பெட்ரோல் பங்க்ஸ், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸ். நான் ஒரு சாம்பிளுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது இல்லாம நிறைய இடத்துல யூனிஃபார்ம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் யூட்டிலைஸ் ஆகுமோ எல்லா இடத்துலயும் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். அது தனி நம்ம செக்டாராவே வச்சு பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்ப அந்த மாதிரி யூனிஃபார்ம்ஸ் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. பல்க் குவான்டிட்டில டெஃபினட்டா நீங்க பெஸ்டா பண்ணி கொடுப்பாரு ப்ரோ. ஆமா, ஜஸ்ட் நீங்க அந்த மாதிரி ஏதாவது குவான்டிட்டி இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு பிளான் பண்ணுவோம், ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்க உங்க பிளேஸ்க்கு வரோம், வந்து அந்த என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரி நீங்க கலர் தீம் ஃபாலோ பண்றீங்க, ப்ரீவியஸ் என்ன டிசைன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் நம்ம ஈச் அண்ட் எவ்ரிதிங் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்க ஒரு இன்புட் கொடுப்போம். நீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நம்ம அதை வச்சு அப்படியே சஜஷன் வாங்கிட்டு ஃபாலோ பண்ணி ஸ்டிச்
யூனிஃபார்ம் வந்து ஸ்டிச் பண்ணி தரலாம். ஷூர் ப்ரோ. இதெல்லாம் ஷூட்டிங்ஸ் வருது, எல்லாமே ஷூட்டிங் ஃபேப்ரிக். நான் ஏற்கனவே ஆன் ஷூட்னு சொன்னல ரேமன்ஸோடது, இது இருக்கு பாருங்க. ஓகே, அதோட கலர்ஸுமே பாருங்க, அதுலயே நிறைய கலர்ஸ் இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு, ஃபேப்ரிக்லாம் எக்ஸலென்ட்டா இருக்கு. இதெல்லாம் ரேமன்ஸோட ஃபேப்ரிக்ஸ். ஓகே, இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு. ஃபேப்ரிக் ஒவ்வொன்றும் டிஃபரெண்டா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கும். கொஞ்சம் நீங்க ஸ்டோருக்கு விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா விசிட் தான் பண்ணணும். என்ன பண்ண முடியுமோ நான் பெஸ்டா பண்ணி தரலாம். ஷூர். ஓகே, ஓகேவா? நான் இல்லனாலும் நம்ம ஸ்டாஃப் எல்லாமே இருக்காங்க. ஓகே, நான் என்ன பண்ணுவோனோ அதோட பெட்டராவே அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்க அத பத்தி வரி பண்ணவே தேவையில்லை. நான் இல்லனாலும் நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து என்ன விட 100 டைம்ஸ் பெட்டரா ஹேண்டில் பண்ணுவாங்க. என்ன பண்ண முடியுமோ பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க. வர கிளைண்ட்ஸ் வந்து நீங்க அத பத்தி வரி பண்ணவே தேவையில்லை. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஷர்ட்டிங் பாப்போமா? இங்க இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா டிசைனர் ஷர்ட்ஸ். ஆமா, பிரிண்டட் ஷர்ட்ஸ். ஓகே, இதெல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். பிளஸ் இங்க இருக்கிறது எல்லாமே வந்து காட்டன் ஷர்ட்ஸ். ரெகுலர் வேர் ரஃப் யூஸ் பண்ணனும்னா இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, இதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, இதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஜஸ்ட் நம்ம வாங்க பார்க்கலாமா? ஓகே, ஹியூஜ் வெரைட்டிஸ். ஆமா, எல்லாமே வந்து ஒண்ணுமே டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, ஒரு டிசைனுமே ஒரு ஸ்டைல்ல இருக்கும். கண்டிப்பா இதெல்லாம் காட்டன். ஆமா, கீசா காட்டன். ஓகே, இதெல்லாம் கீசா காட்டன்ஸ். பிரிண்ட் சூப்பரா இருக்கு. ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கும். இது நெமிசிஸ் பிராண்டோடது. டிஃபரெண்டா இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ. இதெல்லாம் தச்சு போட்டோம்னா சூப்பரா இருக்கும், கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். இது ஆஃப் கோர்ஸ் எல்லாமே டிசைனர் கலெக்ஷன்ஸ் தான். ஆமா, இல்ல என்ன ரேஞ்சஸ் ப்ரோ உங்ககிட்ட? இந்த பிரிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மட்ட எம்ஆர்பி வந்து 350 ல இருந்து 2000 2200 300 வரைக்கும் இருக்கு. எவ்வளவு கிளாத் மெயினா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. கிளாத் சூப்பரா இருக்கு. இந்த டிசைன் எல்லாமே வந்து டிசைனர் டிசைன் தான். இத வந்து நம்ம எங்க வேணுமோ ஃப்ரண்ட்ல வேணாலும் பேக்ல வேணாலும் செட் பண்ணி இதெல்லாம் கஸ்டமைஸா நம்ம ஸ்டிட்ச் பண்ணலாம். டிஃபரெண்டா இருக்கும். கண்டிப்பா ஃப்ரண்ட்ல வந்தா அவ்வளவு நல்லா இருக்கும் டிசைன் இது. ஆமா, இதெல்லாம் வந்து இந்தியன் ஸ்டைல். இந்த மேங்கோ டிசைன் எல்லாம் ஓகே, இதுவுமே வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் ஸ்டிட்ச் பண்ணி போட்டா. இதுல நீங்க வெக்கேஷன் டைமுக்கு ஃபேமிலி காம்போஸ், கேஷுவலா ஃபேமிலி காம்போஸோடயும் போடலாம். கியூபன் காலர் வச்சு ஹாஃப் அண்ட் ஓவர் சைஸ் ஷர்ட்ஸ் இந்த மாதிரியும் போடலாம். ஓகே, இது பாருங்க, இதுவும் வந்து கேஷுவல் வேர்ல போடலாம். இதெல்லாம் வந்து பார்க்க சொல்ல நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது, ஆனா ஆஃப்டர் ஸ்டிச்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ரைட், இது வந்து wrinkle free fabric, printed Solino brandல wrinkle free fabric. இதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்க அயனே பண்ண தேவையில்ல, அதான் வாஷ் அண்ட் யூஸ் தான். ஓகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு இதுல. இதெல்லாம் பாருங்க, நிறைய இருக்குங்க டிசைன்ஸ். எல்லாமே தான் சூப்பரா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி யூனிக்கான டிசைனர் கலெக்ஷன் ஏகப்பட்டது இருக்கு. ஓகே, நிறைய டிசைன்ஸ் காட்டுறேன் பாருங்க. இந்த டிசைனர் கலெக்ஷன்ஸே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட மினிமம் 350 ல ஸ்டார்ட் பண்ணி 2300 2500 வரைக்கும் கூட நம்ம கலெக்ஷன்ஸ் இருக்கு கரண்டா. ஓகே, நம்ம இன்னும் அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கும். கலெக்ஷன்ஸ், ரேஞ்சஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஓகே, இனிஷியல் டேஸ்ல நம்ம என்ன ரேஞ்ச்ல இருந்து கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தோம், இன்னைக்கு பாருங்க அதான் அந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். எல்லாம் அப்கிரேட் பண்ணிருக்கீங்க பக்காவா. இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே யூனிக்கா இருக்கும். கண்டிப்பா ரிப்பீட்டட் டிசைன்ஸ் இருக்காது, எல்லாமே டிஃபரெண்ட். நீங்க வேர் பண்றீங்கன்னா நீங்க தனியா யூனிக்கா தெரிவிங்க. இந்த பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஸ்பெசிபிக்கா உங்களை நோட் பண்ணுவாங்க. ஆமா, எல்லாமே டிசைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, யூசுவலா இப்ப நீங்களே வந்து ஒரு ட்ரெஸ் பண்றீங்கன்னா எல்லாரும் கேட்டா உங்களுக்கு என்ன இருக்கும்? நல்லா இருக்கும் ப்ரோ. கேட்டா சும்மா சூப்பரா இருக்குமா? அந்த மாதிரி கெத்தா இருக்குமே. அந்த மாதிரி இருக்கணும் தான் நம்ம ஒரு டிசைனும் பார்த்து யூனிக்கா பிக் பண்றது ரீசனே அதான். பாருங்க இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். பாருங்க அங்க எடுக்க கலெக்ஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. இது பாருங்களேன், இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபேப்ரிக்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஆமா, ஃபேப்ரிக்லாம் சூப்பரா இருக்கு. டிசைன் வேற லெவல். இது பாருங்க, இந்த டிசைன் பாருங்க. இதெல்லாம் இப்ப நான் காட்டுற கலெக்ஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10% 20% தான். அவ்வளவுதான். மீதி பார்க்கணும்னா கடைக்கு வந்துருங்க. ஸ்டோருக்கு வந்தாதான் எல்லாமே பார்க்க முடியும். இதோட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க பார்த்து இதெல்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஹியூஜ் வெரைட்டிஸ் பார்க்கலாம். ஆமா, இது பாருங்க, இந்த ஃபேப்ரிக்லாம் டச் பண்ணி பாருங்க. ஃபேப்ரிக்லாம் சூப்பரா இருக்கு. ஃபேப்ரிக்லாம் எக்ஸலென்ட். ஓகே, சூப்பரா இருக்கு. இது பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் குர்தாஸ், ஷார்ட் குர்தா, லாங் குர்தா அந்த மாதிரி பண்ணலாம். நல்லா இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் கூட நீங்க இதெல்லாம் வேர் பண்ணா யூனிக்கா இருக்கும். யூனிக்கா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். ஆமா, இதுலயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பிரதர். ஓகே,
இதுவும் பாருங்க ப்ரோ, இங்க காட்டுறதெல்லாம் எக்ஸலண்டா இருக்கு ப்ரோ. நம்ம செலக்ஷன்ஸே எல்லாமே ஒண்ணுமே வந்து பார்த்து பார்த்து ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் நம்ம செலக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா நீங்க நேர்ல வாங்க, நம்ம வேற என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ நான் எல்லாத்தையும் காட்டுறேன். எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். இதெல்லாமே இது கொஞ்சம் ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இது டெய்லி டே டு லைஃப்ல டெய்லி நீங்க ரஃப் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க இந்த ட்ராக்ல இருக்கிறது என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். எல்லாமே ஓகே. இது எல்லாமே பியூர் காட்டன். ஆமா, இதெல்லாம் பியூர் காட்டன் ரேஞ்சஸ். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். இங்க இருக்கிறதெல்லாம் டிசைனர் கலெக்ஷன். டிசைனர் இது பிரிண்டட்ல. ஆமா, நிறைய இருக்குங்க. சாம்பிள் தான் காட்டியிருக்காரு, நிறைய இருக்கு. ஆன் தி வே லைன்-அப்ல வந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்து ஆன் தி வே ஆமா வந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம ஃபார்மல்ஸ் பாத்துறலாம் பிரதர். ஃபார்மல்ஸ்ல இதெல்லாம் ரிங்கிள் ஃப்ரீஸ். இது அயனே பண்ண தேவையில்ல நீங்க. ஓகே. இது வந்து லக்கி டெக்ஸ் மில்லோடது. ஓகே. ஜாப்பனீஸ் மில்லோடது. ஃபேப்ரிக் வந்து நல்லா ஸ்மூத்தா ஷைனா இருக்கும். பிளஸ் இது வந்து ரிங்கிள் ஃப்ரீ. இது ஆக்சுவலா பேக் சைடு இதான் ஃப்ரண்ட் சைடு. ஓ, இது ஃப்ரண்டா? இதான் ஃப்ரண்ட் சைடு. இது வந்து ரிங்கிள் ஃப்ரீ. ஸ்கின்ல இருக்கதே தெரியாது. மார்னிங்ல இருந்து நீங்க நைட் வரைக்கும் more than 12 hours நீங்க வேர் பண்ணிருந்தீங்கன்னா கூட இதோட ஸ்கின்ல இருக்கதே தெரியாது. அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மினிமம் 20 கலர்ஸ் இருக்கு. ஓகே. இதுவுமே அது மாதிரி தான், பேஸ்டல் கிரே. ஓகே, பாருங்க இந்த கலர் நல்லா இருக்கு. ரொம்ப கிளாஸான கலர் இதெல்லாம். இருக்கு பாருங்க, லக்கி டெக்ஸோடது சால்வேஜ். இது எல்லாமே அந்த கலர் ஆப்ஷன்ஸ் தான் பிரதர். ஓகே, இது ஃப்ளவர் கலர்ஸ். ஆமா, அதோட கலர்ஸ் தான். பிளஸ் இது வந்து ஃபார்மல்ஸ்க்கு ஸ்ட்ரைப்ஸ், செக்குடு, இதுவுமே இப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. வந்துட்டே தான் இருக்கு, போயிட்டே தான் இருக்கு. நமக்கு நிறைய கலெக்ஷன் வந்துட்டே தான் இருக்கு, போயிட்டே தான் இருக்கு. பாருங்க. ஓகே, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, எல்லாமே ஸ்ட்ரைப்ஸ் மாடல் இது. ஆமா, இது ஸ்ட்ரைப்ஸ் மாடல். இது வந்து சில்க். சில்கா இது? ஆமா, இது சில்க், கொஞ்சம் சில்க் பிளெண்ட். ஓகே. இதுவுமே நல்லா இருக்கும். குர்தா, இதுல வந்து குர்தாஸ் பண்ணிக்கலாம், ஷர்ட்ஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து பியூர்லி ஃபார்மல்ஸ். இதுவா? ஆமா, எல்லாமே பியூர்லி ஃபார்மல் ஷர்ட்ஸ்க்காகவே வர்றது. ஆபீஸ் வேர்ஸ், டெய்லி வேர்ஸ், ஓகே, எல்லாமே பண்ணிக்கலாம். பிரீமியமா இருக்கும். இதெல்லாமே கண்டிப்பா ஃபிட் அண்ட் ஃபினிஷ். ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா எலகண்டா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபேப்ரிக் அண்ட் குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைனா இருக்கும். ஓகே, பாருங்க. கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆமா, கலர் சூப்பரா இருக்கு. எல்லாமே வந்து ஃபார்மல்ஸ் கலர் பிரதர், நல்லா இருக்கும். இந்த ஃபேப்ரிக் பாருங்க, ஃபார்மல்ஸ்லயே இதெல்லாம் வந்து யூனிக்கான ஃபேப்ரிக். ஸ்கின்ல இருக்கதே தெரியாது. நீங்க சம்மர்ல ரெகுலரா நீங்க வேர் பண்ணீங்கனாலுமே மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் வேர் பண்ணா கூட உங்களுக்கு அந்த ஹீட்ன்றது இதுல தெரியவே தெரியாது. இந்த ஃபேப்ரிக்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். கண்டிப்பா சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக். இதெல்லாம் பாத்தீங்கன்னா லினன் சில்க். இதெல்லாம் கேஷுவல் வேர் பிரிண்ட்ஸ். ஓகே, இது எல்லாமே. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யூசுவலா நீங்க எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணுவீங்க, பாலினாசிக்ல பேண்ட் சூட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நம்ம பாலினாசிக்ல ஷர்ட் வச்சிருக்கோம். ஷர்ட் எக்ஸ்க்ளூசிவா நம்ம எக்ஸ்க்ளூசிவா பண்ணிட்டு இருக்கோம். பாலினாசிக் ஃபேப்ரிக்ல ஷர்ட்டுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, இது வந்து பாலினாசிக் ஃபேப்ரிக். wrinkle free, அயன் பண்ண தேவையில்ல. ஓகே, அதுலயே வந்து இப்ப ஷர்ட்டுக்காக நம்ம எக்ஸ்க்ளூசிவா இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஷர்ட் நீங்க எங்க தேடினீங்கனாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்காது. ஒன்லி டிசைனர்ஸ், ஹை எண்ட் டிசைனர் ஸ்டுடியோஸ்ல மட்டும் தான் இருக்கும். ஓகே ஓகே. இப்ப நம்ம அதையும் நம்ம ஸ்டோர்ல, இப்ப நம்ம ஸ்டுடியோல வந்து அதையும் நம்ம ரெடி பண்ணி கலர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது பாருங்க, இது wrinkle free ஷர்ட்ஸ். ஓகே, இதுல நீங்க ஷர்ட்ஸ், குர்தாஸ் யார் வேணும் பண்ணலாம். அதுல ஏஜ்டு பர்சன்ஸும் பண்ணிக்கலாம், யங்ஸ்டர்ஸும் பண்ணிக்கலாம். யூனிக்கா இருக்கும். இது பாருங்க, இது எல்லாமே ஜக்கார்ட் டாபிஸ். இது எல்லாமே த்ரெட் ஒர்க். ஆமா, இதெல்லாம் யூனிக்கா இருக்கும். ஓகே, வேர் பண்ணீங்கன்னா. ஓகே, இது எல்லாமே வந்து த்ரெட்லயே பண்ணிருப்பாங்க. நல்லா இருக்கும். கண்டிப்பா. இது ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு மேரேஜ், ஃப்ரெண்டோட மேரேஜ் வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன அக்கேஷன்ஸ் வருதுன்னா கூட நம்ம அதுக்கு இது வேர் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். இது as usual ஜாரா. உங்களுக்கு தெரியும், சொல்லணும் அவசியம் இல்ல. அப்பையில இருந்து நம்ம ஜாரா மெயின்டைன் பண்ணிருக்கோம். ஆமா, இது ஜாரா ஃபேப்ரிக். இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம சாம்பிளிங்காக பண்ணி வச்சிருக்கோம். வர கிளைண்ட்ஸ் ஒரு விஷயம், எப்பவுமே வந்து ஃபேப்ரிக் எடுத்து மேல வச்சு காட்டுறது அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டா இருக்குமான்னு தெரியாது. அதுக்குதான் நான் வந்து சாம்பிளிங்கே பண்ணியே வச்சிருக்கேன். போட்டே பாத்துருங்க, உங்களுக்கு அவுட்கமே எப்படி வரும்னு தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே கஸ்டமர் கம்ஃபர்ட்காக நம்ம இந்த சாம்பிளிங்கே ரெடி பண்ணி எவ்வளவு சாம்பிளிங் வச்சிருக்கோம். அதான் சூட் இண்டோ வெஸ்டர்ன் எல்லாமே நீங்க போட்டு பார்த்து எது கம்ஃபர்டபுளா இருக்கோ கண்டிப்பா அந்த ஸ்டைல நீங்க ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டைல ஃபேப்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். சூப்பர் ப்ரோ, எல்லாமே சூப்பரா கன்வீனியன்ட்டா இருக்கு இந்த தடவை. ஓகே, ஸோ ப்ரோ ஃபைனலா வந்து ஷாப்போட லொகேஷன் சொல்லிடுங்க, புதுசா பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு தெரியறதுக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ எக்மோர் பாந்தியன் ரோடுனாலே எல்லாருக்கும் தெரியும், அந்த காட்டன் ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட் உள்ள என்ட்ரு ஆக சொல்லியே ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பில்டிங் ராம் மேன்ஷன்ற பில்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நீங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல நின்று ரோட்ல நின்று பார்த்தாலே நம்ம ஸ்டோர் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஸ்ரீ சக்தி டிசைனர் ஸ்டுடியோன்ட்டு நம்ம போர்டு வெளியவே இருக்கு. பிளஸ் நீங்க கீழே இருந்து பார்த்து இங்க இருந்து பார்த்தாலும் தெரியும். நீங்க கூகுள்ல போயிட்டு ஸ்ரீ சக்தி டிசைனர் ஸ்டுடியோ நீங்க கூகுள்ல டைப் பண்ணாலே நம்ம லொகேஷன் டைரக்டா நம்ம லொகேஷன் வந்துரும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா மண்டே டு சண்டே மார்னிங் வந்து 9 to நைட் 10 வரைக்கும் நம்ம ஷாப் எப்பவுமே ஓபன்ல தான் இருக்கும். ஓகே ஓகே, எல்லா நாளுமே ஓபன்ல தான் இருக்கும். இந்த டைம்ல வந்து விசிட் பண்ணலாம். ஆமா, விசிட் பண்ணலாம். இந்த மேரேஜ்க்கு எத்தனை கிளாஸுக்கு வேணும், மேரேஜ்க்கு நீங்க சூட் வேணும், இந்தியா வெஸ்டர்ன்லாம் வேணும்னா ஜஸ்ட் பிஃபோரா நீங்க வந்து கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். அந்த டைம்ல வந்து எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு மட்டும் என்ன பண்ண முடியுமோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி டிசைன்ஸ் எல்லாமே காட்டலாம். எக்ஸ்க்ளூசிவா அவங்களுக்கு வரைக்கும் அந்த ஸ்லாட் ஒதுக்கிட்டு நம்ம பண்ணலாம். ஷூர் ப்ரோ, ஷூர். தேங்க்யூ ப்ரோ. ஓகே, தேங்க்யூ பிரதர். உங்க சப்போர்ட் அண்ட் மக்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா ப்ரோ, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. ப்ரோ வந்து நம்மளுக்கு வீடியோல வந்து கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பாரு. ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான், ஒரு 10% தான் காட்டியிருப்பாரு. பட் நீங்க ஸ்டோரை விசிட் பண்ணீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய வெரைட்டிஸ்ல நீங்க பார்க்கலாம். மெயினா பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ல வச்சிருக்காங்க. ஸோ அதனால நீங்க நேரில் வந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஆன்லைன் அவைலபிளா இருக்கு, இல்ல சொல்ல வரல. பட் நீங்க ஆன்லைன் ப்ரிஃபர் பண்றதோட ஸ்டோரை விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஃபேப்ரிக்கை டச் அண்ட் ஃபீல் பண்ணி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு யூனிஃபார்ம் இதுவும் இங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. பட் பல்கா தான் பண்ணுவாரு, ஒரு பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, பல்கா தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நீட் இருந்ததுன்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம எத்தனிக் வியர்ல நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பாரு, வீடியோல வந்து ஓரளவு காட்டியிருப்பாரு. பட் நீங்க நேரில் வாங்க, இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இங்க வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங்கும் இங்க பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஆஃபர் பாத்தீங்கன்னா நீங்க எத்தனிக் வியர் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் எம்ஆர்பில வந்து ஒரு 20% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபேப்ரிக் இங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்லயும் நம்மளுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணி ஸ்டிச்சிங்கும் நம்மளுக்கு அடிஷனலா அந்த டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஃபேப்ரிக் இருக்கு, நீங்க வேற எங்கேயோ பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, பட் ஸ்டிச்சிங் வந்து இங்க பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் எதுவுமே வராது. நார்மல் பிரைஸ்ல என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்ல உங்களுக்கு ஸ்டிச்சிங் இங்க பண்ணி கொடுப்பாங்க. பட் இங்க நீங்க ஃபேப்ரிக் நீங்க வாங்கி ஸ்டிச்சிங் பண்றதுனால என்னன்னா அடிஷனலா நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. லினன் ஃபேப்ரிக், காட்டன் ஃபேப்ரிக், கீசா காட்டன் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. ஒரு தடவை நீங்க விசிட் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த ஃபேப்ரிக் எல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க லவ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இங்க நீங்க பார்க்கலாம். இந்த ஷாப்போட டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன்.